Hello everyone. நாம பார்க்கிறது 10th மேக்ஸ்ல 3rd சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.18ல செகண்ட் क्वेश्चन பாருங்க. if a is equal to அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, then b is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, c is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, then verify that a plus b plus c is equal to a plus b plus c அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இங்க abcன்ற 3 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. தென் இதுல இருந்து என்ன வெரிஃபைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, அடிஷன் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் b மேட்ரிக்ஸ் அண்ட் c மேட்ரிக்ஸை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர்ற ஆன்சரை நம்ம a கூட ஆட் பண்ணணும். சரிங்களா, எப்பயுமே நம்ம பண்ணும்போது பிராக்கெட்குள்ள என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். சரிங்களா, அதுக்கப்புறம் தான் வர்ற ஆன்சரை வெளியே இருக்கிற வேல்யூ கூட நம்ம வந்து அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணணும். சரியா, ஃபர்ஸ்ட் b plus c ஆட் பண்ணிட்டு வர மேட்ரிக்ஸை ஏ மேட்ரிக்ஸ் கூட ஆட் பண்ணணும். சரிங்களா, ஸோ அப்போ நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா, அந்த ஆன்சரும் தென் ஏவையும் பியும் ஆட் பண்ணிட்டு வர்ற ஆன்சரை சி கூட ஆட் பண்ணணும். இந்த மேட்ரிக்ஸும் நமக்கு ஈக்குவலான ஆன்சரை கொடுக்குதா அப்படின்றத நம்மள வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சொல்யூஷன் போயிடலாம். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 4 3 1 2 3 minus 8 1 0 minus 4 A matrix, then B 2 3 4 1 9 2 minus 7 1 minus 1 B matrix, C 8 3 4 1 minus 2 3 2 4 minus 1 C matrix. எழுதியாச்சா? என்ன நம்மளை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, A plus B plus C equal to A plus B ப்ளஸ் சி, இதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் என்னது, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பி ப்ளஸ் சி கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ் என்னது, 2 3 4 1 9 2 minus 7 1 minus 1 B ப்ளஸ் சி மேட்ரிக்ஸ் 8 3 4 1 minus 2 3 2 4 minus 1. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும், என்ன செக் பண்ணணும், இந்த ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர்ஸ் வந்து சேமாக இருக்கான்றதை பார்க்கணும். சரியா, ஸோ இதோட ஆர்டர் என்னது, 3 rows 3 columns இருக்குது. ஸோ இப்போ 3 cross 3, இதோட ஆர்டரும் என்னது 3 cross 3. ஓகேவா, ஸோ இப்போ ரெண்டு ஆர்டர்ஸும் சேமாக இருக்கிறதால நம்மளால் ஆட் பண்ண முடியும். சரிங்களா, எப்படி ஆட் பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை இதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் கூட ஆட் பண்ணணும். எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் எலமெண்ட் ஆட் பண்ணணும், தேர்ட் எலமெண்ட். அப்புறம் செகண்ட் ரோ போனீங்கன்னா செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ஆட் பண்ணணும். அந்த மாதிரி கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா, சரி பாருங்க, 2 plus 8 வந்து 10, 3 plus 3 6, 4 plus 4 8, 1 plus 1 2 9 minus 2 7, 2 plus 3 5, 2 minus 7 minus 5, 1 plus 4 5, minus 1 minus 1 minus 2. சரியா, இப்போ பி ப்ளஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த பி ப்ளஸ் சியை ஏ கூட ஆட் பண்ணணும். இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ மேட்ரிக்ஸ் என்னது, 4 3 1 2 3 minus 8 1 0 minus 4 ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை எழுதிக்கோங்க. 10 6 8 2 7 5 minus 5 5 minus 2. ஓகேவா, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணணும், ஆர்டர்ஸ் வந்து சேமாக இருக்கணுமா. ஸோ இதோட ஆர்டர் என்னது 3 cross 3, இதோட ஆர்டரும் 3 cross 3 தான். ஸோ சேமாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளால் ஆட் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்கள், இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் அதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட ஆட் பண்ண போகிறோம். 4 plus 10 14, 3 plus 6 9, 1 plus 8 9, 2 plus 2 4, 3 plus 7 10, minus 8 plus 5 minus 3, 1 minus 5 minus 4, 0 plus 5 5, minus 4 minus 2 minus 6. சரிங்களா, இதுதான் A plus B plus Cயோட ஆன்சர். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா 1ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ எல்ஹெச்எஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் A plus Bயை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர்ற ஆன்சரை C கூட ஆட் பண்ண போகிறோம். ஆர்ஹெச்எஸ் A plus B plus C. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், A plus Bயை கண்டுபிடிக்கணும். A மேட்ரிக்ஸ் என்னது, 4 3 1 2 3 minus 8
1 0 minus 4 plus B matrix 2 3 4 1 9 2 minus 7 1 minus 1. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். 4 plus 2 6. ஸோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்டர்ஸ் செக் பண்ணிக்கலாம். இது 3 cross 3, இதுவும் 3 cross 3 தான். ஸோ ஆட் பண்ண முடியும். சரியா? 4 plus 2 6, 3 plus 3 6, 1 plus 4 5, 2 plus 1 3, 3 plus 9 12, 2 minus 8 minus 6, 1 minus 7 minus 6, 0 plus 1 1, minus 4 minus 1 minus 5. சரியா? a plus b கண்டுபிடிச்சு இப்போ அது கூட நம்ம c-யை வந்து ஆட் பண்ணணும். a plus b plus c. a plus b என்னது? 6 6 5 3 12 minus 6 minus 6 1 minus 5. இது கூட c மேட்ரிக்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? c மேட்ரிக்ஸ் என்னது? 8 3 4 1 minus 2 3 2 4 minus 1. சரியா? ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆர்டர் செக் பண்ணிக்கோங்க. இதுவும் 3 rows 3 columns இருக்குது. இதுலேயும் 3 rows 3 columns-ஆக இருக்குது. ஸோ அடிஷன் ஆப்ரேஷன் நம்மளால் பண்ண முடியும். சரியா? இப்போ 6 plus 8 14, 6 plus 3 9, 5 plus 4 9, 3 plus 1 4, 12 minus 2 10, minus 6 3 minus 3, minus 6 plus 2 minus 4, 1 plus 4 5, minus 5 minus 1 minus 6. சரிங்களா? இதுதான் a plus b plus c-யோட ஆன்சர். ஸோ இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 2-ஆக எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன கிடச்சிது நம்மளுக்கு பாருங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 1 சேம் நமக்கு அதே எலமெண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஈக்குவேஷன் 2லேயும் நமக்கு அதே தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. Therefore, A plus B plus C equal to A plus B plus C. இதை வெரிஃபை பண்ணியாச்சு. Hence, verified.